கோவை புறநகர் மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளரும் தலைமை நிலையத்தினுடைய செயலாளருமாகிய சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய குரலாக பணியாற்றக்கூடிய இந்த கோவை மாவட்ட மக்களுக்கெல்லாம் தன் வீட்டு குழந்தையை போல் பாவித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினரும் ஆன அருமை சகோதரர் மாண்புமிகு SP வேலுமணி அவர்களை பற்றி குனிமுத்தூர் பகுதியில் மற்றும் குளத்துப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அவருடைய புகைப்படத்துடன் கூடிய தீவிரவாதி என்று அச்சிட்டு ஒட்டியுள்ளார்கள். இதை அறிந்து பல்வேறு மக்களும் இளைஞர்களும் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இது குறித்து மாநகர் மாவட்ட காவல் ஆணையர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து ஒரு புகார் மனுவை கோவை புறநகர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சார்பாக நாங்கள் அளித்து வந்துள்ளோம். இது ஒருமுறை அல்ல, ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி இதேபோல கோவை பகுதிகளிலே நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது குனிமுத்தூர் காவல் நிலையத்தில் CSR போட்டு கொடுக்கப்பட்டிருந்தது. மீண்டும் இது போன்ற செய்திகள் மீண்டும் இங்கே பரப்பப்பட்டு வருகின்றன. இது அங்கங்கே கலவரங்களை உருவாக்கக்கூடிய தீய சக்திகளுடைய இந்த சர்வநாசனம் செய்யக்கூடிய இந்த வேலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கோரியும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியும் நம்முடைய காவல் ஆணையரிடம் தற்போது நாங்கள் புகார் மனு கொடுத்து வந்துள்ளோம். அவரும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் என்று உறுதியளித்துள்ளார்கள். அமைச்சருடைய புகைப்படத்துடன் கூடிய கீழே தீவிரவாதி என்று குறிப்பிட்டு ஒட்டியுள்ளார்கள். இது அங்கங்கே இருக்கின்ற பொதுமக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து சர்வ கட்சிக்கு சேர்ந்தவர்களும் அதை கண்டிக்கின்றார்கள். இதுபோன்ற செயல்களை மீண்டும் மீண்டும் அனுமதிக்கின்ற பொழுது சட்டம் ஒழுங்கு கண்டிப்பாக சீர்குலையும் என்பதை நம்முடைய காவல் ஆணையர் அவர்கள் ஒத்துக்கொள்கின்றார்கள். இதை முறையிலேயே கிள்ளி வைக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா என்றும் அவர் சொல்லியுள்ளார். எனவே அவர் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன் என்று எங்களிடம் உறுதி அளித்துள்ளார். மாநகரம் முழுவதும் பரவலாக தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட குனிமுத்தூர், குறிப்பாக குனிமுத்தூர் காவல் நிலைய எல்லைக்குள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் ஒட்டியுள்ளார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 50 ஆண்டு காலம் இந்த மாவட்டத்தில் இல்லாத வளர்ச்சி பணியை 5 ஆண்டுகளில் செய்து முடித்துள்ளதை ஒரு மிகப்பெரிய சாதனையாக இங்குள்ள பொதுமக்கள் அனைவரும் கருதுகின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் இங்கே சாதி வித்தியாசம் பாராமல், மொழி இனம் பாகுபாடு பாராமல் அனைவருக்கும் பொதுவான முறைகளை செயலாற்றி வருகின்ற இந்த சூழ்நிலையில் இதுபோன்ற செயல்களை செய்கின்ற தீய சக்திகள் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வலுத்த கோரிக்கை. இனியும் இதுபோல் தொடர்ந்து என்று சொன்னால் நாங்கள் வழக்கறிஞர்கள் அனைவரும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கும் அது குறித்து பல்வேறு போராட்டங்களை வடிவெடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த சாதியை சேர்ந்தவர்கள் தான் வர வேண்டும் என்றோ, அல்லது இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் வர வேண்டும் என்றோ, அல்லது இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் தான் வளர வேண்டும் என்றோ அவர் எண்ணுவது கிடையாது. அவர் அனைவருக்கும் பொதுவானவர். அனைவரையும் அரவணைத்து சென்று அனைவருக்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் தினமும் செய்து கொண்டிருப்பவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதருக்கு இப்படிப்பட்ட ஒரு களங்கத்தை விளைவிக்கக்கூடிய தீய சக்திகளை இந்த நேரத்தில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்.